வணக்கம் யுவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 220 காண்போமா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்பு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தோற்றத்திற்குரிய மங்களகரமான நேரத்தில் முழு உலகமே அமைதியாகவும் அழகுடனும் இருந்த தருணத்தில் ரோகிணி நட்சத்திர கூட்டம் தோன்றியது. மற்ற அனைத்து நட்சத்திரங்களும் கிரகங்களும் அமைதியாக காணப்பட்டது. எல்லா திசைகளும் இன்பமாக காணப்பட்டன. வானில் நட்சத்திரங்கள் அழகாக பிரகாசித்தன. பசுமையான மரம், செடி, கொடிகள் அனைத்தும் பூக்களாலும் இலைகளாலும் நிறைந்து காணப்பட்டது. பறவைகள் அழகாக பாடத் தொடங்கின. பூக்களின் நறுமணங்கள் எங்கும் வீசத் தொடங்கியது. நடு இரவு நேரம் என்றாலும் அல்லிகளும் தாமரைகளும் மலர்ந்தன. கம்சனின் ஆதிக்கத்தால் பயந்து நடுங்கிய முனிவர்களும் பிராமணர்களும் தங்களுடைய மனதில் அமைதி உண்டாவதை உணர்ந்தனர். கிண்ணறர்களும் கந்தர்வர்களும் அழகாக பாடல்களை பாடத் துவங்கினர். சித்தர்களும் சாரணர்களும் மங்களகரமான துதிகளை செய்தனர். வித்யாதரர்கள் அப்சரஸ்களுடன் கூடி ஆடத் தொடங்கினர். தேவர்களும் முனிவர்களும் பெரும் மகிழ்ச்சியுடன் மலர்களை பொழிந்தனர். கருத்த மேகங்கள் மிகவும் மெதுவாக மெல்லிசை போல் இடி இடித்தன. எல்லோருடைய இதயங்களிலும் பரமாத்மாவாக இருப்பவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வரவிற்கு அனைவரும் மகிழ்ச்சியுடன் காத்திருந்தனர். ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நள்ளிரவு வேளையில் தேவகியின் இதயத்திலிருந்து தோன்றினார். ஸ்ரீமத் பாகவதம். தம் அத்புதம் பாலகம் அம்புஜேட்சணம் சதுர்புஜம் சங்ககதாதி உதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம். அதி அற்புதமான தாமரை கண்களை உடையவரும் 4 திருக்கரங்களில் சங்கு, சக்கரம், கதை மற்றும் தாமரை ஆகியவற்றை ஏந்தியவருமான பச்சிளங்குழந்தையை வசுதேவர் கண்டார். அவருடைய திருமார்பில் ஸ்ரீவத்சம் எனும் அடையாளம் இருந்தது. திருக்கழுத்தில் ஸ்ரீவைகுண்டத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பிரகாசமான கௌஸ்துப மாலை காணப்பட்டது. மஞ்சள் நிற ஆடை அணிந்திருந்த அவரது உடல் கருமை நிற மேகங்களின் வர்ணத்துடன் காணப்பட்டதால் மிகவும் அழகாக காட்சியளித்தார். அவருடைய அழகிய கேசம் அங்கும் இங்கும் சிதறி கிடந்தது. விலையுயர்ந்த வைடூரிய மணிகளுடன் கூடிய அவரது கிரீடம் மற்றும் குண்டலங்கள் அற்புதமாக ஜொலித்தன. இடை கச்சையுடனும் கைப்பட்டைகளுடனும் காப்புகளுடனும் பலவிதமான ஆபரணங்களுடனும் அலங்கரிக்கப்பட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அற்புதமாக காட்சியளித்தார். மனதை கொள்ளை கொள்ளும் அழகினையுடைய தன் புதல்வனை கண்டதும் வசுதேவரின் கண்கள் ஆச்சரியத்தால் மலர்ந்தன. மிகுந்த சந்தோஷத்துடன் வசுதேவர் தம் மனதால் 10,000 பசுக்களை பிராமணர்களுக்கு தானமாக வழங்கினார். குழந்தை பிறந்தவுடன் வெளிப்படையாக செய்ய வேண்டிய இந்த செயலை வசுதேவர் சிறையில் இருந்த காரணத்தினால் மானசீகமாக குழந்தை பிறந்த தினத்தை கொண்டாடினார். மனதின் செயல்கள் மற்ற புலன்களின் செயல்களுக்கு ஈடானவை. எனவே வெளிப்படையாக தொண்டு செய்ய முடியாதவர் அதனை மானசீகமாக செய்யலாம். இதனை இரண்டற்ற நிலை அல்லது பரிபூரண நிலை என்று அழைப்பர். பரீட்சித்து மகாராஜனே, தனக்கு பிறந்த குழந்தை பகவான் நாராயணனே என்பதனை வசுதேவர் புரிந்து கொண்டார். தன்னுடைய அச்சத்தை கைவிட்டார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்தவுடனேயே அந்த இடத்தை பிரகாசமாக்கினார். வசுதேவர் குழந்தையின் முன் கூப்பிய கரங்களுடன் சிரம் தாழ்த்தி குழந்தையை துதிக்கத் தொடங்கினார். எம்பெருமானே, அசரீரி வாக்குப்படி தாங்கள் பிறந்த செய்தியை கேட்டவுடன் அசுர குணம் கொண்ட கம்சன் உங்களுடைய பல மூத்த சகோதரர்களை கொன்றதைப் போல் தங்களையும் கொன்று விடுவான். சிறை காவலர்களின் மூலம் தாங்கள் பிறந்த செய்தியை அறிந்து கொண்டு உங்களை கொல்வதற்காக ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு உடனே இங்கு வருவான் என வருத்தப்பட்டார். கம்சனால் ஸ்ரீ கிருஷ்ணரை எதுவும் செய்ய முடியாது என்பதனை வசுதேவர் உணர்ந்திருந்த பொழுதிலும் தன்னுடைய குழந்தையின் மீது வைத்திருந்த பாசத்தினால் கம்சன் உடனே வந்து தன் மகனை கொன்று விடுவானே என எண்ணி நடுங்கினார். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார். கம்சனுக்கு மிகவும் அஞ்சிய தேவகி வசுதேவரை தொடர்ந்து பகவானை துதிக்க ஆரம்பித்தாள். எம்பெருமானே, தாங்கள் பக்தர்களுடைய பயத்தையெல்லாம் போக்குபவர். கம்சனிடம் உள்ள பயத்திலிருந்து எங்களை காத்தருள வேண்டும். பகவான் விஷ்ணுவாக உள்ள உன்னுடைய ரூபத்தின் மகிமையை யோகிகள் தியானத்தின் மூலம்
மூலமாக நன்கு உணர்ந்துள்ளனர். ஆனால் கம்சன் இந்த விஷ்ணு ரூபத்தை கண்டால் உடனேயே கொன்று விடுவான். அதனால் மற்றவர் கண்களுக்கு இந்த ரூபத்தை காட்ட வேண்டாம். மதுசூதனா, தங்களுடைய தோற்றத்தின் காரணத்தினால் கம்சனிடம் உள்ள பயம் அதிகரித்து கொண்டே போகிறது. அதனால் தயவு கூர்ந்து என்னுடைய கர்ப்பத்தில் தாங்கள் பிறந்திருப்பதை கம்சன் அறியாதபடி செய்துவிடுங்கள் என வேண்டிக் கொண்டாள். ஸ்ரீமத் பாகவதம். உபசம்ஹர விஸ்வாத்மன் அதோ ரூபம் அலௌகிகம் சங்கசக்ர கதாபத்ம ஸ்ரீயாஜூஷ்டம் சதுர்புஜம். எம்பெருமானே, அனைத்து இடங்களிலும் தாங்கள் இருக்கின்றீர்கள். சங்கு, சக்கரம், கதை மற்றும் தாமரை ஏந்தி உள்ள 4 திருக்கரங்களையுடைய உங்களது உன்னத ரூபம் இந்த உலக இயற்கைக்கு ஒத்து வராது. தயவு செய்து இந்த ரூபத்தை மறைத்து கொள்ளுங்கள். இந்த ஸ்லோகத்தில் உபசம்ஹர என்பது மறைத்து விடுங்கள் என்பது பொருள். முன்பு பிறந்த குழந்தைகளையெல்லாம் கம்சனிடம் ஒப்படைத்தது போல் இம்முறை குழந்தையாக தோன்றியுள்ள பகவானை ஒளித்து வைக்க வேண்டும் என்று தேவகி நினைத்தாள். அதனால் ஒரு மனித குழந்தையைப் போல் மாறிவிடச் சொன்னாள். 5 நிலைகளில் ஒருவன் பகவானுக்கு அன்பு தொண்டை செய்ய முடியும். அவையும் சாந்தம், தாஸ்யம், சக்கியம், வாத்சல்யம் மற்றும் மாதுரியம் என்ற நிலைகளாகும். தேவகி வாத்சல்ய அன்புடன் பகவானிடம் உறவாட விரும்பினாள். அதனால் ஐஸ்வர்யம் நிறைந்த அந்த விஷ்ணு ரூபத்தை மறைத்து கொள்ள வேண்டும் என விரும்பினாள். தனக்கு குழந்தையாக பிறந்திருப்பது பகவானே என்பதனை தேவகி உணர்ந்திருந்த போதிலும் அவளுடைய தாய்ப்பாசத்தினால் இவ்வாறு கூறினாள். பகவத்கீதையிலும் ஸ்ரீமத் பாகவதத்திலும் கூறப்படுவது போல் பக்தி இல்லாமல் பகவானின் ஆன்மீக நிலையை ஒருவனால் புரிந்து கொள்ள முடியாது. வசுதேவர் மற்றும் தேவகியின் பிரார்த்தனைகளுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறப்போகும் பதிலினை காண்போமா? ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீ பகவானு உவாச்ச த்வம் ஏவ பூர்வசர்க்கே பூஹு ப்ருஷ்ணிக் ஸ்வயம்புவே சதி ததாயம் சுதபா நாம பிரஜாபதிர் அகல்மஷக. பகவான் பதிலளித்தார். கற்புக்கரசியான என் அருமை தாயே, உங்களுடைய முற்பிறவியில் ஸ்வயம்புவ மனுவின் காலத்தில் நீங்கள் பிருஷ்ணி என்று அழைக்கப்பட்டீர்கள். பெரும் புண்ணியம் செய்த பிரஜாபதியாக இருந்த வசுதேவர் சுதாபா என்று அழைக்கப்பட்டார். வம்ச விருத்தியை செய்யும்படி பிரம்மதேவரால் உத்தரவிடப்பட்ட பிறகு நீங்கள் இருவரும் புலன்களை அடக்கி கடும் தவம் செய்தீர்கள். தாங்கள் இருவரும் பருவ காலங்களுக்கு ஏற்ப மழையையும் காற்றையும் கடும் உஷ்ணத்தையும் கடும் குளிரையும் பொறுத்து கொண்டீர்கள். என்னை பற்றிய சிந்தனையுடன் 12,000 தேவ ஆண்டுகளை நீங்கள் கடும் தவத்தில் கழித்தீர்கள். எனது அருமை தாய் தேவகியே, இதயத்தில் பெரும் நம்பிக்கையுடனும் அன்புடனும் பக்தியுடனும் தவத்துடனும் என்னுடைய சிந்தனையிலேயே இருந்த உங்களிடம் நான் மிகவும் திருப்தி அடைந்தேன். வரம் தருபவர்களுள் நான் வரதராஜனாக இருப்பதால் விரும்பிய வரத்தை வேண்டி பெற்றுக்கொள்ளும்படி கூறினேன். அப்பொழுது தங்கள் முன் நான் இதே உருவில் ஸ்ரீகிருஷ்ணராக தோன்றினேன். நீங்களும் என்னைப் போலவே ஒரு மகன் வேண்டுமென்று 3 முறை உங்களது விருப்பத்தை கூறினீர்கள். மகன் இல்லாத காரணத்தினால் என்னையே உங்கள் மகனாக பெற விரும்பினீர்கள். இந்த ஜட உலகிலிருந்து முக்தி பெறுவதை நீங்கள் விரும்பவில்லை. உங்களுடைய விருப்பத்தின்படியே நானும் அந்த வரத்தை தந்து அருளினேன். சிறிது காலத்திற்கு பிறகு நான் உங்களது விருப்பத்தை நிறைவேற்றினேன். எளிமையிலும் நற்குணங்களிலும் உங்களைப் போல் மிக உயர்ந்த வேறு ஒருவரையும் நான் காணவில்லை. எனவே பிருஷ்ணி கர்ப்பனாக, அதாவது பிருஷ்ணியின் கர்ப்பத்திலிருந்து பிறந்தவன் என்று புகழப்படுபவனாக இவ்வுலகில் நான் தோன்றினேன். அடுத்த யுகத்தில் அதித்தி, காசியபர் என்னும் பெயர்களுடன் என் தாய் தந்தையராக தோன்றிய உங்களுக்கு மீண்டும் நான் உபேந்திரன் என்று அழைக்கப்பட்ட குள்ள வாமனனாக தோன்றினேன். எனது அன்பான தாயே, இப்பொழுது 3வது தடவையாக உங்கள் இருவருக்கும் மகனாக தோன்றியுள்ளேன். என் வார்த்தைகளை உண்மையென ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய முற்பிறப்புகளை உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காகவே இந்த விஷ்ணு ரூபத்தை உங்களுக்கு நான் காட்டினேன். இல்லையென்றால் நான் ஒரு சாதாரண மனித குழந்தையைப் போல் தோன்றியிருந்தால் பகவான் விஷ்ணு தோன்றியிருப்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. எனது தாய் தந்தையராக நீங்கள் இருவரும் என்னை உங்கள் மகன் என்று இடையராது நினைத்து கொள்ளுங்கள். அவ்வப்பொழுது நான் பகவான் என்பதையும் நினைத்து கொள்ளுங்கள். அன்புடனும் பாசத்துடனும் இடையராது என்னை பற்றி சிந்திப்பதால் தாங்கள் இருவரும் பரமபதம் என்னும் மிக உயர்ந்த பூரணத்துவத்தை பெறுவீர்கள். என்னிடமே வந்து சேர்வீர்கள். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார். பரீட்சித்து மன்னனே,
தம் தாய் தந்தையருக்கு இவ்வாறு உபதேசித்த பின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மௌனமானார். அதன் பிறகு அவர்களது முன்னிலையிலேயே தன்னுடைய அந்தரங்க சக்தியின் மூலமாக ஒரு மனித குழந்தையாக மாற்றிக்கொண்டார். கிருஷ்ணோஸ்து பகவான் ஸ்வயம் தன்னை கோகுலத்தில் கொண்டு சென்று விடுமாறு கூறினார். தன்னுடைய நிலையினை உணர்ந்த வசுதேவர் சற்று யோசித்தார். பெரியாழ்வார் பாடியது போல் சங்கின் வலம்புரியும் சேவடி கிண்கிணியும் அங்கை சரிவளையும் நானு மறைத் தொடரும் அங்கன் வீசும்பில் அமரர்கள் போத்தந்தர் செங்கட் கருமுகிலே தாலேலோ தேவகி சிங்கம் தாலேலோ. பெரியாழ்வார் திருமொழி. தேவகியின் சிங்கத்தை குழந்தையை தன் இரு கைகளாலும் எடுத்துக்கொண்டார். குழந்தையை கையில் எடுத்துக்கொண்ட உடனேயே வசுதேவருடைய கைகளில் இருந்த விலங்குகள் தானாக கழன்றன. சிறைச்சாலையின் பூட்டு தானாக திறந்து கொண்டது. சிறைச்சாலை காவலர்கள் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். கண்ணன் பிறந்த அதே வேளையில் கோகுலத்தில் யசோதைக்கு யோகமாயா துர்க்கை மகளாக பிறந்தாள். யோகமாயை அனைவரையும் உறங்கச் செய்து விட்டாள். வீட்டில் உள்ள அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். சூரியன் உதிக்கும் போது இருள் தானாகவே அகன்று விடுகிறது. அதுபோலவே வசுதேவர் பகவான் கண்ணனுடன் வந்தபொழுது இரும்புச் சங்கிலியால் உறுதியாக பூட்டப்பட்டு கிடந்த கதவுகள் தானாகவே திறந்து கொண்டன. வானத்தில் உள்ள மேகங்கள் லேசாக இடிமுழக்கம் செய்து மழையை பொழிந்ததால் பகவானின் மற்றொரு விரிவங்கமான ஆதிசேஷன் தன் படத்தை குடைபோல் விரித்தபடி கதவு கருகிலிருந்து வசுதேவரை பின்தொடர்ந்தது. இந்திரனால் அனுப்பப்பட்ட இடையறாத மழையின் காரணமாக யமுனை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. யமுனை நதியில் பயங்கரமாக சுழலும் அலைகளுடன் நுரை பொங்கிக் கொண்டிருந்தது. வசுதேவரின் கழுத்து வரை யமுனையின் ஜலப்பிரவாகம் அதிகரித்தது. வசுதேவர் மிகவும் சிரமத்துடன் நடந்தார். யமுனை நதியின் ஸ்பரிசம் குட்டி கண்ணனின் பிஞ்சு கால்களில் பட்டவுடன் கண்ணனை வணங்கி தன்னுடைய பிரவாகத்தை குறைத்து கொண்டாள். பகவானை வணங்க யமுனையும் ஆசைப்பட்டாள். இந்து மகா சமுத்திரம் முன்பு பகவான் ராமருக்கு பாலம் கட்டுவதற்கு வழிவிட்டது போல் யமுனா நதியும் வசுதேவர் கடந்து செல்வதற்கு வழிவிட்டது. நந்த மகாராஜனின் வீட்டை அடைந்த வசுதேவர் இடையர்கள் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதைக் கண்டார். தன்னுடைய சொந்த மகனை யசோதையின் படுக்கை மேல் வைத்து பின் யசோதைக்கு யோகமாயையின் அம்சமாக பிறந்திருந்த மகளை எடுத்துக்கொண்டு கம்சனின் சிறைக்கூடத்திற்கு சென்றார். இவ்வாறாக பெண் குழந்தையை தேவகியின் படுக்கையில் வைத்தவுடன் யோக மாயையின் வசியத்தால் முன்பிருந்தது போலவே கதவுகள் தாளிட்டு கொண்டன. வசுதேவரது கை கால்களை இரும்புச் சங்கிலிகள் பிணைத்தன. பிரசவ வேதனையால் மிகவும் களைப்படைந்திருந்த யசோதை சோர்வினால் உறங்கிப் போனதால் தனக்கு என்ன குழந்தை பிறந்தது என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அன்பிற்குரிய பரீட்சித்து மன்னனே, வீட்டின் உள்ளும் புறமும் இருந்த கதவுகள் முன்போல் மூடிக்கொண்டன. புதிதாக பிறந்த குழந்தையின் அழுகுரல் கேட்டு காவலர்கள் விழித்து எழுந்தனர். காவலர்கள் அனைவரும் போஜராஜனான கம்சனை அணுகி தேவகிக்கு குழந்தை பிறந்த செய்தியை தெரிவித்தனர். தேவகியின் 8வது குழந்தையால் தனக்கு மரணம் என்று அசரீரி கூறியதால் அந்த குழந்தையின் பிறப்பிற்காக கம்சன் காத்திருந்தான். குழந்தை பிறந்த செய்தி அறிந்ததும் அதனை கொல்லும் முயற்சியில் இறங்கினான். தன்னை கொல்ல வந்த காலனை காண்பதற்காக விரைந்து சிறைச்சாலைக்கு சென்றான் கம்சன். கம்சனை கண்ட தேவகி அந்த பெண் குழந்தையை விட்டுவிடுமாறு கேட்டுக்கொண்டாள். கடைசியாக பிறந்த இந்த பெண் குழந்தையையாவது எனக்கு பரிசாக கொடுத்துவிடு என்று கெஞ்சினாள். ஸ்ரீ சுகர் கூறினார், தன் மகளை அணைத்தபடி அழுது கொண்டிருந்த தேவகி குழந்தையை கொடுத்து விடுமாறு மன்றாடினாள். ஆனால் இரக்கமற்ற கம்சன் தேவகியின் கையில் இருந்த குழந்தையை பலவந்தமாக பிடுங்கிக் கொண்டான். இதனை அடுத்து கம்சன் செய்யப்போவது என்ன என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 221 காண்போமா? நன்றி, வணக்கம்.